நம்ம இயக்குனர் சசிகுமார் மற்றும் கேப்டனின் மகனான நம்ம சண்முக பாண்டியன் இருவரும் இணைந்து கலக்க இருக்கும் ஒரு வெப்சீரிஸை குறித்தான செய்தியை தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம இயக்குனர் சசிகுமார் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம இளைய கேப்டனை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகரும் இயக்குனருமாகிய சசிகுமார் அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய ஒரு நடிகராக தமிழ் சினிமா உலகில் உருவெடுத்து நிற்கின்றார். அதே சமயத்தில் அவர் எடுத்த திரைப்படங்களான சுப்பிரமணியபுரம் மேலும் ஈசன் போன்ற திரைப்படங்கள் இன்று வரை மக்களால் பெரிதும் வரவேற்பை பெற்ற திரைப்படங்களாக இருக்கின்றது. இதுபோன்ற தொடர்ச்சியாக நல்ல திரைப்படங்களை நடிகரும் இயக்குனரும் ஆகிய நம்ம சசிகுமார் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் சினிமா ரசிகர்களுடைய ஆவலாக ஆசையாக இருந்து வருகின்றது. மேலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிற்கு பல திரைப்படங்களில் நடித்து மக்களுக்கான நாயகனாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் மக்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக மாறுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயம். அந்த வகையில் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் நாயகனாக மாறுவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார். தற்பொழுது விஷயத்திற்கு வருவோம். நடிகரும் இயக்குனருமாகிய சசிகுமார் அவர்கள் மீண்டும் இயக்குனர் அல்லது இயக்கத்தின் பக்கம் திரும்புகிறார் என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது ட்ரெண்டுக்கு தகுந்தாற்போல் படங்களை இயக்குவது, சீரீஸ்களை இயக்குவது இயக்குனர்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கின்றது. அதே நேரத்தில் பழைய கதைகளை எடுத்து அல்லது உண்மை கதைகளை எடுத்து திரைப்படமாகவோ அல்லது வெப் சீரீஸ்களாகவோ வெளியிடுவது என்பது வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமலும் போகலாம் என்ற அடிப்படையில் தான் எடுக்கப்படுகின்றது. ஒரு திரைப்படமாகவோ அல்லது வெப் சீரீஸ்களாகவோ எடுக்கக்கூடிய எல்லா வகையான சினிமாக்களும் மக்கள் ரசிக்கின்றார்கள். மேலும் மக்கள் பார்ப்பதால் வருமானம் வருகின்றது என்பதை தாண்டி அது ஒரு சேகரிக்கப்பட்ட தகவல்களாகவே படங்களாகவே இருக்கின்றது. சில உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் அல்லது வெப் சீரிஸ்கள் இப்பொழுதும் மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு தரப்பட்ட ரசிகர்கள் விரும்பக்கூடிய பல வெப் சீரிஸ்களும் திரைப்படங்களும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு முன்பு வெளிவந்திருக்கின்றன. அப்பொழுது இந்த ரசிகர்கள் அதை ரசிக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறையினர் அதை வேண்டி விரும்பி ரசிக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இயக்குனரும் நடிகரும் ஆகிய சசிகுமார் அவர்கள் குற்றப்பரம்பரை நாவலை தழுவி வெப் தொடராக இயக்க உள்ளார். இதற்கு முன்பு இயக்குனர்கள் பாரதி ராஜா மற்றும் பாலா இயக்க திட்டமிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இருவரும் பல்வேறு திரைப்படங்களில் பணியாற்றி கொண்டிருந்ததால் தற்பொழுது இந்த குற்றப்பரம்பரை நாவலின் காப்புரிமையை நம்ம நடிகரும் இயக்குனரும் ஆகிய சசிகுமார் அவர்கள் பெற்று இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில்தான் நம்ம கேப்டனின் மகன் சண்முக பாண்டியன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் இது வருகின்ற செப்டம்பர் மாதம் தொட்டு படப்பிடிப்பு துவங்கும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மக்கள் நாயகனாக உருவாக துடித்து கொண்டிருக்கும் நம்ம கேப்டன் அவர்களின் மகனான சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைக்காவியம் அல்லது வெப் சீரிஸ் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இயக்குனர் சசிகுமார் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களை பார்த்தால் தெரியும், அந்த திரைப்படங்களில் அனைத்திலும் ஒரு உயிரோட்டம் இருப்பதை நம்மால் உணர முடியும். அந்த வகையில் இந்த வெப் சீரிஸும் நிச்சயமாக தமிழ் மக்களின் பேராதரவை பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த வெப் சீரிஸில் ஒரு உயிரோட்டமான சூழ்நிலை இருக்கும் என்பதில் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. இதைப்போன்று பல்வேறு தகவல்கள், புதிய தகவல்களை நீங்கள் பெறுவதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.